பரிசுத்தாவியானவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நான் இந்த இடத்துக்குள்ள வரவில்லை. நான் ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க வரவில்லை. கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேச திட்டம் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்கிட்ட என்ன பேச கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்கிட்ட என்ன பேச திட்டம் வைத்திருக்கிறாரோ, அது இந்த காலை சாயந்தர வேளையில் என் வாழ்க்கையில வெளிப்படணும். என் வார்த்தை அம்மே தேவ பிரசனம் என்னுடைய நடுவில் வெளிப்படணும். எல்லாரும் கொஞ்சம் வாய்களை தொடர்ந்து ஷவனா ரவ கவனா ரகத்தனா அர்க்கவனா யாந்தரவோ யாந்தரே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, 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 என்னை உருவாக்கும். என்னுடைய சிந்தை பரிசுத்தமாகட்டும், என்னுடைய செயல் பரிசுத்தமாகட்டும், என்னுடைய பேச்சு பரிசுத்தமாகட்டும், என்னுடைய பார்வை பரிசுத்தமாகட்டும். இந்த உபவாச ஜெபத்துடைய 17வது நாளில் என் மேல கர்த்தர் ஒரு அக்கினியை போட வேண்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி ஒரு 5 நிமிடம் நல்ல சத்தமா உலகா அதனா வெகதன குதமன மௌகல ரவனா சாதகரவனா சப்தனோயிடா சரதன தினமன மௌஷவனம் சவனம் சவன அதனா வெகதா தினமன வனமன தினமன தி அக்கினியை போட வந்து பஞ்சை நியட்டுகள் சில தேவனுடைய வல்லமை இந்த ஆலயத்துக்குள் இந்த 17வது நாள் சாயந்தர வேளையில் இதோ தேவனுடைய மகிமை சாலமோன் தேவனின் கைத்தட்ட பார்த்த ஆலயத்துக்குள்ளாடி தேவ மகிமை வெளிப்பட்டது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கை தட்டி வாயை திறந்து ஆராதிக்கிறார்கள் மன நன்றியத்தோடு. சத்தமா சத்தமா ரகத்தனாதியா அஸ்ததானரகன் கவாலமா சந்தல் பிரகுணமரகன் கவாலமா என்ன ஒரு தீவிர
பரிசுத்தாவியானவர் ஜனங்கள் நடுவில் வல்லமையை கிரியை செய்யட்டும். 17 நாட்கள் இரவும் பகலும் ஜெபித்த ஜெபங்கள் அவருடைய கையில் இந்த ஜெபங்கள் முடியுமாக பதில் வருவதாக. தானியேலுடைய ஜெபத்தில் கிருபையை இறங்கி வந்தார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபுடைய வேதத்தில் வாசிக்கும் யாக்கோபுடைய ஜெபத்தில் தேவதூதன் இறங்கி வந்தார். ஆமென் 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 ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே எங்களுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அவர் கிரியை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறேன். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த 17வது நாள் உபவாச ஜெபத்தில் இங்கிருக்கும் பகலும் என்னை அழைத்து பயன்படுத்துது அன்புக்குரிய போதக தகப்பனுக்கான கர்த்தரை வாழ்த்துகிறேன். சப விசுவாசிகளுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் சில காரியங்களை அவன் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவன் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கிறோம். இந்த உபவாச ஜெபத்திலே நான் வேறு எந்த காரியமும் பேச வரவில்லை. நான் தெளிவாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தெய்வ பிள்ளைகள் வசனத்தை நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு காரியம், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரணமானதல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரணமானவர் அல்ல. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். சொல்லுங்களேன். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். வேதத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்போம். வாசிக்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் என்ன செய்கிறீர்களா? அறிகிறீர்களா? அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கிறேன். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நல்ல புரியணும். உபவாசம் பண்ணுகிற தெய்வ பிள்ளைகள், இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல. இந்த சரீரம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது காலையில் நான் சொன்னேன், இது தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்திலே நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சரீரம் மண்ணின் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இது மண்ணுக்கு போகும். ஆனால் நமக்கு உள்ளவர் ஜீவ ஆத்மாவை கற்று வைத்திருக்கிறார். சத்தமல்லியே சொல்லுங்க. இந்த சரீரத்தை எப்பொழுது பரிசுத்தமாக வைக்க வேண்டும். இந்த சரீரம் நம்முடைய சரீரம் இல்லை என்று வேதம் நல்லா தெளிவாக சொல்லுகிறது. இந்த சரீரம் பரிசுத்தாவியானவர் தங்குகிற இடமாய் மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சரீரத்தை நான் எப்பொழுதும் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அந்த சத்தமல்லியே சொல்லுங்க. நம்ம கூடி வருகிறது இது ஆலயம். இது ஆலயம். ஆமா, இது நம் கூடி வருகிற இடம் சபை. சபை, இது சபை. வேதத்திலே அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் அழகா சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 40 மன்னித்துக் கொள்ளுங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். நீங்கள் எப்படி விடாதீர்கள்? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் எப்படி விடாதீர்கள்? அப்போ சபை கூடி வரணும். சபை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. சபை என்ன செய்யணும்? சபை கூடி வரணும். சபை என்பது ஜனங்கள் கூடி வருகிற இடம் சபை. ஆனா ஆலயம் என்பது என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். சபை என்பது நாம் கூடி வருகிறது. ஆலயம் என்பது நாம். இந்த ஆலயமாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி வைக்க வேண்டும்.
பரிசுத்தம் இல்லை என்றால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அல்லே சத்தமா சொல்லுங்க பார்க்க. இந்த சட்டம் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்கணும். இந்த சட்டத்தை தேவையில்லாத எந்த காரியத்திற்கும் தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த சிந்தை வேதம் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், புருஷனாகிய ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஆவி ஆத்ம சைலத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சத்தமல்லையே சொல்லுங்கள். இந்த சைலம், இந்த கை பாவம் செய்யக்கூடாது, இந்த கை திருடக்கூடாது, இந்த கண் தேவையில்லாதது பார்க்கக்கூடாது, இந்த சைலம் தேவையில்லாத பாவம் அனித்திய சந்தோஷத்தை உணரக்கூடாது, இந்த செவி தேவையில்லாத காரியத்தை கேட்கக்கூடாது, வாய் தேவையில்லாதது பேசக்கூடாது, நம்முடைய சிந்தை தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமானால் கர்த்தர் நம்முடைய நடுவிலே இறங்கி உலாவ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சத்தமாக சட்டத்தை ரொம்ப பரிசுத்தது நம்முடைய சைலம் அல்ல. நம்ம நினைக்கிறோம் நல்ல சாப்பிடணும், நல்ல உடம்ப கவனிக்கணும், நல்ல நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல உடம்ப கவனிக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாம் நல்லது. அது நம்முடைய சரீரத்துக்கு தேவை. ஆனால் நம்முடைய சரீரத்தில் நாம் பூரண ஆயுசு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை ஜெபமும் ஆராதனை கண்டிப்பா அவசியமாக இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க. கொரோனா வந்த நேரத்தில் அநேக பேர் சொன்னாங்க, ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்க வீடுகளில் பாதுகாப்பாக இருங்கள். அம்மா உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மரம், அந்த இன்ஜெக்ஷன், அந்த டேப்லெட்ஸ், அந்த மருந்துகளை நீங்கள் ஏற்றுங்கள். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். வெளியில போகும்போது மாஸ்க் போடுங்க. வெளியில போக ரொம்ப கவனமா போங்க, கவனமா வாங்க. என்னை நிறைய பேர் சொன்னவர்கள் இன்னைக்கு அந்த கொரோனாவை வைத்து போனார்கள். இன்னைக்கு அவர்கள் பூமியில இல்லை. ஆனால் பலவீனமான நம்மை கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தரை துதிக்கும்படியாக. சத்தமல்லையா சொல்லுங்கள், சத்தமல்லையா சொல்லுங்கள். ஆசீர்வாதம், உபவாசம் என்பது ஆசீர்வாதம் பேசுகிறது அல்ல. சத்தமல்லையா சொல்லுங்கள். உபவாசம் என்பது அற்புதங்களை பேசுகிறது அல்ல. உபவாசம் என்பது எதற்காக என்றால் வேதத்தில் 20ஆம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நினைவையை நோக்கி அவன் அதுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு. ஏன் நீ அதுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணால் அவருடைய பாவம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டிட்டு 40 நாளுக்குள்ள நினைவையை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நினைவை பட்டணத்தால் சின்ன பிள்ளைகள் முதல் பால் குடிக்கிற பிள்ளைகள் முதல் பெரிய சாதி வரை வேதத்தில் ராஜாக்கள் வரை எல்லாரும் கொடுத்து வேத சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வரப்பண்ணுவேன் என்று சொன்னவை கர்த்தர் வரப்பண்ணவே இல்லை. கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்கள். உபவாசம், வீடு கட்ட உபவாசம், எதுக்கை உபவாசம்? அவன் நல்ல நல்ல கார் வாங்கவையா உபவாசம்? எதுக்கை உபவாசம் என்றால் நம்மை நாம் பரிசுத்தம் கலக்கும்படியாக. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். நம்மை பரிசுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் யாத்திராகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் எடுத்தெடுத்து அவர்கள் பர்வதத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேர வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி நான் அவர்கள் நடுவில் வருவேன். சத்தமாக சொல்லுங்கள். நாம் பரிசுத்தமான பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, மனம் மாற்றம் வந்துச்சுன்னா மந்திரம் ஓடவே வேண்டாம், நமக்கு வாழ்க்கையில விடுதலை கண்டிப்பா வரும். சத்தமாக சொல்லுங்கள். மனசு மாறிச்சு, மனதில் பரிசுத்தம் வந்துச்சு, மனசுக்குள்ளாடி பரிசுத்தம் வந்துச்சு. என் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய நடத்த பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும், என் சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், நான் கர்த்தருக்கு விருப்பமானதை செய்யணும். நான் ஆண்டவரே இந்த செயலம் நீ தந்தது, இந்த ஆயுசு நீ
தந்தது, நான் உயிரோடு இருக்கும் வரை உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சைலத்தை கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுது இந்த சைலத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த நல்லவராய் இருக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாத ஒரு சாட்சியா சொல்லுகிறேன். கர்த்தரால் வல்லமையா எடுத்து அந்த கர்த்தரால் வல்லமையா எடுத்து பயன்படுத்தின சிஸ்டர் கேத்ரின் வெளிநாடுகளில் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். வெளிநாடுகளில் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவர்கள் மூலமாய் பாஸ்டர் பென்னிஹிம் ரட்சிக்கப்பட்டார். அவர்கள் மூலமாய் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அந்த சகோதரியை ஒரு தடவை அவர்கள் ஊழியத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு காரியத்தில் தவறிவிட்டார்கள். நல்ல கவனிக்கிறது. ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார்கள். அந்த பாவத்தில் விழுந்து விட்டார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு வெளியே வர முடியவில்லை. அவர்கள் பணிவிடத்திலே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த பாவத்தை விடு, இந்த அசுத்தத்தை விடு. கேத்ரின் சொன்னார்கள். கேத்ரின் பணிவிடத்தில் இருந்து பேசினார்கள் ஆண்டவரிடத்திலே, நான் இதை விட மாட்டேன். சத்தமல்லியா சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியானவரோட யுத்தம். நாம் எத்தனை நாட்கள் சாகிறது வரை மாம்சத்தோடைய யுத்தம் பண்ணுவோம். நாம் பரிசுத்தமானவர், சத்துருவை வீழ்த்த கர்த்தர் நமக்கு வரந்தர நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரின் இடத்துல ஆண்டவர் போராடிக்கிட்டே இருக்கிறார். இல்லை, நீ எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு வேணும். நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை இப்படி பணிவிடத்தில் உட்கார்ந்து இருக்கணும்னு விருப்பப்படவில்லை. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்க வேண்டும். அதனால நீ இந்த இடத்துல இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீ இந்த சூழ்நிலையை விட்டுவிடு. கேத்ரின் ஆண்டவர்கிட்ட சொன்னா, சத்தா கூட நான் வரமாட்டேன் ஆண்டவரே, சத்தா கூட வரமாட்டேன் ஆண்டவரே என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அழகாக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் சிலுவையின் காட்சி அவர்கள் கண்டார்கள். சிலுவையின் காட்சியை கண்டவுடனே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட கேத்ரின் அந்த இடத்துல சொன்னார்கள், ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னோட முடிக்கிறேன், இந்த பாவத்தை என்னோட விடுகிறேன், இந்த பாவத்தை என்னோட விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு நேராய் திரும்பினார்கள். ஆண்டவருக்கு நேராய் திரும்பி அவர்கள் கர்த்தருக்கான வல்லமையை மறுபடியும் கர்த்தர் அவர்களை வல்லமையை பயன்படுத்தி கடைசி மரண நேரத்தில் அவர்களிடத்தில் வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் பிரசங்கமே பேசினார்கள். பேசப்படுது அந்த ஊழிய காரணத்தில் எல்லாம் சொன்னார்கள், நான் மறிக்கும் பொழுது என்னுடைய ரூம்ல நான் இருக்கிற டெட் பாடிக்கு மேல ரோஜா செடி வைக்கணும். என்ன செடி வைக்கணும்? ரோஜா பூ வைக்கணும். ரோஜா பூ வைக்கணும். ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும் பொழுது அவர்களை பார்க்க வருகிற ஊழியர்கள், அவரை பார்க்க வருகிற விசுவாசிகள்கிட்ட சொல்லுகிறது, நான் மறிக்கும் பொழுது என்னுடைய சங்கத்துல வேற எந்த பூவும் போடக்கூடாது, ரோஜா மட்டும்தான் போடணும் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் அது சொல்லி 2 நாட்கள் கூட மறித்து போனார்கள். அவர்கள் மறித்து போகும் பொழுது அவர்களை பார்க்க வந்த டாக்டர், டியூட்டி டாக்டர், அவர்கள் மறித்தது யாருக்கும் தெரியாது. அவர்கள் ரூமுக்குள்ளாடி கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் ஒரு ரோஜா வாசனை வீசப்படுகிறார். டாக்டர் போய் பல்ச பார்க்க பல்ஸ் இல்லை. அவன் கேத்ரின் மறித்து போனார்கள். அவருடைய சைலம் மனம் வீச தொடங்குகிறது. ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நாம் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய சைலத்தில் அசுத்தமான வாசனை அல்ல, நம்முடைய சைலத்தில் பரிசுத்தமான வாசனை வீசப்பட்ட கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சத்தமல்லையா சொல்லுகிறேன். நான் இன்னைக்கு உள்ள உலகத்தில் பரிசுத்தத்தை விரும்பாமல் பால் போல பாவத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையிலே ஆராதனை முடிந்து நான் கொஞ்சம் போய் படுத்துக்கிட்டு சோதரம் சாய்ந்தத்தில் நியூஸ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேபாள் தேசத்தில் திடீரென்று வெள்ளப்போக்கம் வந்து அநேக ஜனங்களை மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த அழிவு வருகிறது? தேசத்தில் ஏன் இந்த காரியம் வருகிறது? தேசத்திலே பாவம் வருகிறது. சபையே, தெய்வ ஜனமே, ஒரு காரியத்தை அறிந்து கொள். இந்த உல்லாச ஜனத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்திலே வாசிக்கப்படுது, நாராயணத்திலே வாசிக்கப்படுது. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா நான் அவர்களுக்கு சேவத்தை கட்டளையிட நல்லவராக இருக்கிறேன். இது நம்முடைய சரீரம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரம். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அல்லது வேதத்திலே வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ரட்சணத்தினாலும் ஆவியினாலும்
ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாது. நாம் எப்பொழுது ஜனத்திலிருந்து ஆவியினாலே பிறந்தோமோ, எப்பொழுது ஜனத்திலிருந்து எழுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறது. சத்தமாக இல்லையா சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் எடுத்தாலும் நம்மளால பாவத்தை விட முடியல. ஞானஸ்நானம் எடுத்தாலும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், ஏனெனில் எனக்குள்ளான இருக்கிற பாவம் என்னை அப்படியே செய்ய வைக்கிறது. நேரத்துல நமக்கு இப்ப நான் என்ன பாவம் செஞ்சேன் பாஸ்டர், பாவம்னு பிரசங்கம் பண்ணுவேன், என்ன பாவம் பண்ணணும்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பாவம் சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறேன். சத்தமல்லியே சொல்லுகிறேன். நான் ஜெபிக்காமல் இருந்தால், நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறேன். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்திலே கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், நான் காலையில் அந்த வார்த்தையை சொன்னேன். அதே வார்த்தையை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. சத்தமல்லியே சொல்லுகிறேன். உபவாசம் எத்தனை பேர் உபவாசம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. உபவாசம் பண்ணும் பொழுது சொல்லணும், மாம்சத்தின் கிரியை சாக பண்ணவரே. சத்தம் பண்ணி சொல்லுகிறேன். இது தேவனுடைய ஆலயம். ஒரு பாவம் செய்ய சத்துரு தூண்டும் பொழுது, ஒரு அசுத்தம் செய்ய சத்துரு தூண்டும் பொழுது நீ சொல்லணும், இந்த சரீரம் பாவம் செய்கிற சரீரம் அல்ல, இந்த சரீரம் பரிசுத்தமான சரீரம். சத்தம் பண்ணி சொல்லுகிறேன். இந்த சரீரம் பாவத்துக்குள்ள சரீரம் அல்ல. கோபத்துல ஆத்திரத்துல அவன் பழைய சுபாவங்கள் வருது அப்படின்னா ஆழத்துக்குள்ளாடி கடக்குது ஒரு இருள். வேதத்திலே ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அழகா சொல்லுகிறது, ஜனத்துடைய ஆழத்துக்குள் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அதற்கு மேல் அசைவாடுனா நமக்கு ஆத்திரம் வருமோ, நம்மளை அறியாமலே கெட்ட வார்த்தை வருது பாத்தியலா, நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு வார்த்தையை பேசுற பாத்தியலா, நம்மளை அறியாமலே நம்முடைய வாயில பலவிதமான வார்த்தைகள் வருது பாத்தியலா. அந்த வார்த்தை என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாபம். வேதம் சொல்லுகிறது, துதிக்கிற நாவிலிருந்து சாப வார்த்தை வெளிப்படக்கூடாது. துதிப்பதும் சபிப்பதும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. நம்ம பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட பஸ்டர் ரொம்ப சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் ஞானஸ்நானப்பட்டேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஆனால் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், மலையிலே பேசும் பொழுது அவர் 40 நாள் தெய்வ சமூகத்திலே அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து, உன்னுடைய ஜனங்களுடைய பேரை நான் கிறுக்கி போட போகிறேன். நம்ம நினைப்போம், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, நான் பாஸ்டருடைய பையன், அம்மா என் அப்பா பாஸ்டர், நான் பாஸ்டர், அதனால என் பேரு ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் தயவுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் பொறுமை உள்ள தேவன். உண்மையை நிச்சயம் அதுதான் வேதம் சொல்கிறது. அறியாத காலத்தில் அவர் அறியாதவரை போல இருந்தார். அவர் தயவுள்ளவர் தான்ப்பா. எப்போ அவர் தயவுள்ளவர் தெரியுமா? நீ அறியாத காலத்தில் இருக்கணும். நீ ஆண்டவரை பற்றி தெரியாத காலத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் யாருன்னு தெரியாத நேரத்தில் நீ செய்த பாவங்கள், நீ செய்த சாபங்களை கர்த்தர் மன்னித்தார். ஆனால் எப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ, எப்பொழுது ஆண்டவர் தான் எனக்கு தேவை என்று ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்ப நீ அதை அறியாமல் சொல்லவில்லை, அறிந்துதான் சொல்லுகிறார். அப்பொழுது உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணுங்க, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். இது நம்முடைய சரீரம் அல்ல, இது நம்முடைய ஆலயம் அல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவ வாசம் பண்ணுகிற இடம். என்னைக்கும் நம்முடைய வீடை தூக்குறது போல, நம்முடைய வஸ்திரத்தை தனி நம்மை துவைக்கிறது போல, நம்முடைய நம்மை பரிசுத்தமாக எப்பொழுதும் வைத்து இருக்கிறது போல, நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சரீரமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தேவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். நல்ல விலை கூட்டின பெர்ஃப்யூமை நம்ம அடித்தா, நம்ம சும்மா நடந்து போனா போதும், நம்மளை பார்த்து கேட்பாங்க, நல்ல வாசனை வருது. என்ன வருது சொல்லுங்க, என்ன வருது? நல்ல வாசனை வருது. நம்ம யார்கிட்ட கேட்க, மணக்குதா? எப்படி மணக்குது? அக்கா மணக்குதாங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு யார்கிட்டையும் நம்ம கேட்கண்டா. நம்ம
கூட்ட ஜனங்களை கர்த்தர் தர நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உள்ளாடி இருந்தா அவன் முறுமுறுக்க மாட்டான். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உள்ளாடி இருந்தா வேதத்திலே கலாத்தியர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆவியின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, வேதத்திலே வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மனுஷ பாசை பேசினாலும், தூதர் பாசை பேசினாலும், நீ என்ன பாசை பேசினாலும் அன்பு உன்னிடத்துல இல்லவென்றால் ஒன்றுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளாடி தேவ அன்பு வேணும். இது தேவனுடைய ஆலயம். தேவ ஆலயம் எப்படி அப்போஸ்தல புஸ்தகத்தில் வசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தல புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்களிலும் ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். தங்களை பரிசுத்தமா வைத்திருக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார்கள். வேதத்திலே வாசிக்கும் புத்தி உள்ள கன்னிகை 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகை 5 பேர். அவர்களை சொல்லப்படுது புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களை எப்பொழுதும் விளக்க வேண்டாம தீப்பெட்டியையும் விளக்கையும் வச்சுக்கிட்டு காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தாங்க தெரியுமா? என்னைக்கு பரிசுத்தம் உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள். சத்தமல்லையே சொல்லுங்க, விளக்கை என்னைக்கு சுத்தம் பண்ணுவாங்க, என்னைக்கு மண்ணெண்ணை இருக்கா, ஆமா ஆமா எண்ணெய் இருக்குதா, ஆமா தீப்பெட்டி கரெக்டா இருக்குதா, ஆமா திரி கொஞ்சம் கழிஞ்சு போயிருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த திரிய அந்த விளக்குடைய அந்த தண்டை திருக்கி 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 அந்த கருப்பை மாற்றி அவர்கள் பரிசுத்தப்படுத்தி 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 மணவாளன் எப்போ வருவார், மணவாளன் எப்போ வருவார், அவன் அதற்காக அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் என்றால் காத்து கொண்டே இருந்தார்கள். ஆனா 5 பேர் இருந்தாங்க பாருங்க, விளக்க பார்க்கவே மாட்டாங்க. ஜபமா அதுல நமக்கு பிடிக்காது. கை தட்டணுமா? எனக்கு கை 2 பக்கம் நல்ல வலி. எனக்கு கை 2 பக்கமும் சொல்ல, கை 2 பக்கமும் எனக்கு வலி. எனக்கு கை தட்ட முடியாது. எனக்கு செவிக்க முழங்கால நிக்கணுமா? எனக்கு முழங்கால நிக்க முடியாது. ஆனா ஒரு காயத்தை நல்லா புரியணும், ஒரு காயத்தை நல்லா புரியணும். நம்ம புத்தி உள்ளவர்களா நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம தெய்வ சமூகத்துல பரிசுத்தமாக பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க நல்லவராயிருக்கிறார். நம்ம மனுஷர்கள், மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மனிதர்கள், நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளாடி நம்முடைய தாத்தா ஆதாம், நம்முடைய பாட்டி ஏவாள், அவர்களுக்குள்ளாடி இருந்த பாவங்கள் நமக்குள்ளாடி இருக்கிறது, நமக்குள்ளாடி வருகிறது, நமக்குள்ளாடி அடிக்கடி வருகிறது. ஆனால் நாம் பரிசுத்தத்தை விரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக கடவர். உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற என்ன செய்யணும்? பரிசுத்தமாக சொல்ல. இந்த 17ஆவது நாள் கர்த்தர் சில நன்மை உன் கையில தர விரும்புகிறார். கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை உங்க கையில தர விரும்புகிறார். ஆனா நம்மிடத்துல பரிசுத்தம் இல்லை என்ன? அடிக்கடி பழைய ஆட்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சின்ன மரம் சின்ன மரம் சின்ன மரம் வாய்க்காத நின்னா அங்கிருந்து வருகிற ஆளுக்கு அங்கிருந்து வருகிற நன்மைகள் எல்லாம் தடுத்து வைக்கும். எல்லாம் தடுத்து வைத்தா அந்த பக்கத்துல போக முடியாது. ஒரு சகோதரிக்கு தலைமுறை இல்லை. நல்ல கவனிக்கிறது இந்த வார்த்தையை. ஒரு சகோதரிக்கு தலைமுறை இல்லை. அநேக வருடங்களாக ஜெபம். ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சொன்ன ஒரு வார்த்தை உன்னுடைய தலைமுறைக்கு தடையாயிருக்கிறது. நீ சொன்ன ஒரு வார்த்தை உன்னுடைய தலைமுறைக்கு தடையாயிருக்கு. பாஸ்டர் சும்மா சொல்லாதீங்க பாஸ்டர். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது உண்மை, அது பொய் அல்ல. நீ கொஞ்சம் உன்னை ஆராய்ச்சி பண்ணு. உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். திடீர்னு அவன் ஆள தொடங்குறா. எதுக்காக தெரியுமா? ஸ்கூல்ல அவன் டீச்சர், நல்ல டீச்சர். அவன் சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ்ல டீச்சர். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர டென்ஷன். ஆண்டவரே எனக்கு பிள்ளையே வேண்டாம். எனக்கு பிள்ளையே என்னது சொல்லி, எனக்கு பிள்ளையே வேண்டாம். கடந்த நாட்களில் ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு போயிருந்தோம். வீட்டு கூட்டம். என்னுடைய தகப்பனார் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டு நான் சும்மா கதை
கட்டுக்கதை அடிக்கிறேன். உண்மையா சொல்றேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க பரிசுத்தாவியானவர் அந்த வீட்டில் உள்ள முதியவரை பார்த்து அல்லது அந்த வீட்டில் உள்ள தகப்பனை பார்த்து உன் ஜெபத்தை நீ மாற்று பரிசுத்தாவியானவர் சொல்ற. உன் ஜெபத்தை நீ மாற்று. ஏன் நான் சொல்றேன்னா, நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு விருப்பம் உள்ள ஜெபம் பண்ணணும், தேவையில்லாத ஜெபம் பண்ணக்கூடாது. சத்தமாண்டவரே, சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, உன் ஜெபத்தை நீ மாற்று. உடனே அவர் முடிச்சாரு. அவர் கரெக்டா தெளிவா சொன்னார். பாஸ்டர் கரெக்டா சொன்னார், உனக்கு நான் கற்று தரணுமான்னு கேட்டேன். அந்த முதியவர்கிட்ட நான் உனக்கு சொல்லி தரணுமான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஆமா பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், உனக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க கூடாதுன்னு நீ ஜெபம் பண்றாங்க. உண்மை பாஸ்டர். உடனே அவர் அங்க விட்டுட்டு சொன்னார், என் பையனுக்கு வேலை இல்லை பாஸ்டர். இப்படியா சொன்னா, என் பையனுக்கு வேலை இல்லை பாஸ்டர், என் பிள்ளை அந்த பிள்ளை பிறந்தவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போம்? ஒரே ஒரு பையன், அவன் நல்ல போலீஸ் ஆபீசர், அவங்க அம்மா அந்த வீட்டோட அம்மா அவன் கவர்மெண்ட் நர்ஸ், அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? என் பிள்ளை அவன் எனக்கு எங்களுக்கு பேரம் வேண்டாம், எங்களுக்கு பிரார்த்தி வேண்டாம், எங்களுக்கு பிள்ளை வேண்டாம், எங்களுக்கு அவன் வேலை கிடைச்சா அதுக்கு அப்புறம் பிள்ளை வரும். சொல்லுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவர் அதே இடத்துல சொன்னார், உனக்கு அடுத்த மாதத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். அதே மாதத்துல அடுத்த மாதத்துல அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சு, அதே வருடத்துல அந்த குடும்பத்துல ஆண்டவர் பிள்ளை வாக்கியத்தை கொடுத்தா, அதே வருடத்துல கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க நல்லவராயிருந்தார். ஜெபம் என்ன ஜெபம் பண்ற? என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறியா? உன்னை கர்த்தர் கொல்லும்படியாக இந்த உலகத்தில் வைக்கிற, உன்னை கொல்லணும்னா என்னைக்கு கொண்டிருப்பா? உன்னை கர்த்தர் எதுக்காக ஊரோட வைத்திருக்கிறா? நீ சபைக்காக, தேசத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய தலைமுறைக்காக ஜெபிக்கும்படியாகவே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். சத்தமால்லையே சொல்லுங்க. நம்ம நினைப்புல என்னன்னு தெரியுமா? நம்ம நினைப்புல என்னன்னு தெரியுமா? பரிசுத்தாவியானவர் என்னை பாரப்படுத்தி பேசுகிறா. நம்முடைய நினைப்புல என்னன்னு தெரியுமா? நம்ம என்னால எல்லாம் முடியும், ஒன்னால ஒன்றும் முடியாது. நீ ஒன்ன தெய்வ சமூகத்துல தாழ்த்து கர்த்தரை உயர்த்த நல்லவராக இருக்கிறார். அர்த்தவரா சபரவா முனியா தரவா அடிக்கடகத பிரபுவரா உன் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு சொன்னாரு, என்னால எல்லாம் முடியும். நான் வேலை செய்ய சொன்னாரு, நான் சம்பாதிக்க சொன்னாரு. இதெல்லாம் கத்த தருகிறான், இதெல்லாம் கத்த தருகிறான், இதெல்லாம் கத்த தருகிற ஆசீர்வாதம். நீ சொல்லுப்பா, உன் குடும்பத்தை, உன் குடும்பத்துடைய வாழ்க்கையை கத்த ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேலை யார் வந்தது? வேலை யார் வந்தது? கத்த தந்தா. படிப்பு யார் வந்தது? கத்த தந்தா. நீ மேன்மை பாராட்டாதே. வேதம் சொல்கிறது, மேன்மை பாராட்டாதே, பாராட்டாதே. சீயோன் குமாரத்தியே, நீ மேன்மை பாராட்டாதே. சீயோன் குமாரத்தியே, கழுத்தை நெருக்காதே. சீயோன் குமாரத்தியே, உன்னை கத்த ஒட்டாக்கி வருவார். தெய்வ பிள்ளையே, இந்த உபவாச ஜலத்திலே பரிசுத்தமிழ் சொல்லுகிறார், நீ தெய்வ சமூகத்தில் தாழ்மைப்படு. தெய்வ சமூகத்தில் தாழ்மைப்படு. எதுல தாழ்மை இல்லை, எதுல தாழ்மை இல்லை. பரிசுத்தமிழ் சொல்லுகிறார், நீ தாழ்மைப்படு. குடும்பத்துல தாழ்மைப்படு, ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மைப்படு. கர்த்தர் உன் குடும்பத்தை உயர்த்த நல்லவராயிருக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் வரும். இது நான் பேசணும்னு பேசுறேன். பரிசுத்தமிழ் தெளிவா சபைக்கு பேசுகிறார். சில பேருடைய ஜெபங்கள் மாறுவதாக, சில பேருடைய விண்ணப்பங்கள் மாறுவதாக. இந்த நாட்களில் பரிசுத்தமிழ் சபையை பார்த்து சொல்லுகிறார், எச்சரித்து சொல்லுகிறார், நீ பரிசுத்தப்படு, நான் உன் நடுவில் இறங்கி வர நல்லவராக இருக்கிறேன். நம்முடைய பலம் அல்ல. வேதத்திலே வசிக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறது. எபேசிய புஸ்தகம், எபேசிய 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசிய கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுதப்பட்டது. அவர்கள் தேவனுடைய ஆலயமாக, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கிறேன். ஒரு காரியத்தை நான் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் ஏவுகிறபடி நான் சொல்றேன். தப்பா நினைக்க கூடாது. ஏதாவது பெருமையான எண்ணம் இருக்குதுன்னா ப்ளீஸ் தயவு செய்து நீங்க அதை
நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தரை விட்டு கொடுக்கவே மாட்டோம். இது நம்முடைய செயலம் அல்ல, நாம் தேவனுடைய ஆலயம், நாம் கூட்டி கட்டப்படுகிற தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அதனால நாம் நம்மை விட்டு கொடுத்தால்தான், குயவனுடைய கையில விட்டு கொடுத்தால்தான் குயவனுடைய சித்தத்தின்படி நம்மை கர்த்தர் வரைய முடியும். சத்தமல்லையா சொல்லுங்க. தாழ்மை இருக்குதாங்க, தாழ்மை இருக்க. ஒரு வார்த்தை சொன்ன தாழ்மை இருக்குதா? ஒன்று சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது அண்ணா தேவாலயத்துக்கு போனா, அண்ணா தேவாலயத்துக்கு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எதுக்கு ஜெபம் பண்றா தெரியுமா? ஆசீர்வாதத்துக்காக. என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. அவன் புலம்பிக்கிட்டே இருக்கிறா. ஏறி வந்தா அவளை பார்த்து உற்று கவனிக்கும் பொழுது ஒரு வார்த்தை பச்சையா கேட்காது. நம்ம ஸ்லாங்ல என்ன, குடிச்சுட்டு வந்தியான்னு கேட்டாரு. எப்படி வந்தியா? சொல்லுங்க, எப்படி வந்தியா? குடிச்சுட்டு வந்து. நம்மளை பார்த்து ஒரு ஆளு சபையிலையும் பிரச்சனை, அது இல்லை, வீட்டிலையும் பிரச்சனை. நல்லா கவனிக்கிறோம், வீட்டிலையும் பிரச்சனை, அவன் உலகத்திலையும் பிரச்சனை. எல்லாருமே தள்ளப்பட்ட ஒரு அனுபவம், எல்லாரையும் நிந்திக்கப்பட்ட ஒரு அனுபவம், எல்லாரையும் அவமானப்படுத்துகிற ஒரு அனுபவம், எல்லாரையும் ஒதுக்கிற அனுபவம். ஆலயத்தில் வரும்பொழுது அந்த வார்த்தை, பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தை பேசுமா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சண்டைக்கு போகல. எதுக்கு போகல? சொல்லுங்க, எதுக்கு போகல? நல்ல கவனிக்கணுங்க. வெறிநாள் ரொம்ப வேதனைப்படுத்துவான், வெறிநாள் ரொம்ப வேதனைப்படுத்துவோம். ஆமா, ராத்திரி ஃபுல்லா கண்ணில் கண்ணீர். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, புருஷன் சொல்ற நான் ரொம்ப நேசிக்கிறேன், அம்மா யாரே என்ன ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா வெறிநாள் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறா, என்ன குறையா பேசுறா, என்ன குற்றமா பேசுறா. ஆலயத்துல போவோம், ஊழியக்காரன் கேட்கிறான், நீ குடிச்சிருக்கிறியா, குடிச்சு வலிச்சு வந்தியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு மறு வார்த்தை என்ன தெரியுமா? நான் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ. என்ன தாழ்மை மத்தியா? நான் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ. வேற ஒரு வார்த்தையும் பேசல, வேற ஒரு வார்த்தையோ பேசல. பாஸ்டர், இனி இந்த சபைக்கு வர மாட்டேன், அவர் அப்படி பேசிக்கொண்டார், நான் இனி வரமாட்டேன், இனி நான் பார்க்க மாட்டேன், இனி நான் சத்தமா அவர்கிட்ட மூஞ்சியை பார்க்க மாட்டேன். ஆமா, இனி ஆமா நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நிறைய காரியங்கள் பேசுவோம். ஆனா அவன் அந்த வார்த்தை ஒண்ணு சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை, நான் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ. தாழ்த்துல ஒண்ணு தீக்கரசிக்க வாயிருந்து ஏரிக்க வாயிருந்து வருது. ஆமா, உனக்கு அடுத்த காலத்துல கத்து உனக்கு ஒரு பிள்ளைய தருவான். அவளுக்கு ஜெபம் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போதா, நீ எனக்கு ஒரு பிள்ளைய தந்த நமக்கு தருவேன் அப்படின்னு ஜெபிக்கும்போதா, அவன் சாமுவேல் அவன் ஏறி வந்து இந்த வார்த்தையை பேசுறான். ஏறி பேசுறோன்னா அவன் தாழ்த்தப்பட்டு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? உனக்கு அடுத்த தலைமுறை கத்த தர நல்லவரா இருக்கிறோம். தலைமுறை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவன் தான் முதல் பெருசியா மட்டும் அவன் தீர்க்கதரிசியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணலாம். 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணலாம். ஒரு ராஜாவை வெட்டி கொலை பண்ணும்படியான கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? நீ தாழ்மைப்பட்டா, மறுபடியும் பரிசுத்தாவே என்ற வார்த்தையை சொல்லுகிறார், நீ தாழ்மைப்பட்டா உன் சந்ததியை கர்த்தர் உயர்த்த நல்லவரா இருக்கிறார். சத்தமல்லையா சொல்லுங்களேன், சத்தமல்லையா சொல்லுங்களேன். சில இடத்துல தாழ்மைப்படணும். நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும். நான் என் சபையில நல்லா கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவேன். என் சபையில கொஞ்சம் விசுவாசிகள், நம்ம சின்ன சபை, இதே அளவுக்கு தான் என் சபை இருக்கு, இவ்வளவு அளவுக்கு தான், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு தான் என் சபை. நல்ல அழகான சபை. அவன் ஒரு 15 குடும்பம் ஆராதிக்கிற ஒரு சபை. நான் ஆராதிக்கிறவன் நல்லா கடிந்து கொண்டு பேசுவேன். எல்லாரும் என்னோட வயசுக்கு மூத்தவர்கள். என் தகப்பனை ரசிக்கப்படுத்துகிற ஒரு குடும்பம் என் சபைக்குள்ளாடி இருக்கிறது. என் அப்பா சின்ன வயசுல ஆமா சபைக்கு போகாமல் இருக்கிற காலகட்டத்துல வந்து கூட்டிட்டு போய் ரசிக்கப்படுத்தி அவன் ஞானஸ்நானம் பற்றி அவர் ஊழியக்காரனாக்கிற ஒரு விசுவாச குடும்பம் சபையில இருக்கிறது. நான் அவர்களுக்கு எல்லாம் சில நேரத்தில் அவர்கள் செய்கிற தவறுகளை நான் சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, போதகரே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நீங்க எனக்காக ஜெபிக்கணும். சத்தம் அல்லேலூயா சொல்லுறாங்க. அப்படி சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் எனக்கு சும்மா சொல்ல மாட்டாரு. பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்ன அதே குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய மகன் 2 மகன் ஆர்மியில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யலாம், ஒரு மகன் ஒரு மகன் இருக்கிறார். கடைசி மகன் எப்பவும் நான் சபை விசுவாசம் என்ன சொல்றது கிடையாது. நீங்க வெளியில போவோம் என்னென்ன
நான் சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன். திடீர்னு அவரை பார்த்து சொன்னேன், நீ வேலைக்கு போக என்று ஜோம் பண்ணிக்கிட்டு போகணும். அவர் சொன்னார், சரி பாஸ்டர். ஆனா அவர் அந்த வார்த்தையை கேட்காம போய்விட்டார். வேலைக்கு போனார். வேலைக்கு போய் அவர் வேலைக்கு போய் அவரை அடிக்கொண்டிருந்தார். நான் போன் பண்ணி கேட்கிறேன், பிரதர் வீட்டில் இருக்கிறாரா? இல்ல பாஸ்டர், அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தார், வேலைக்கு போய்விட்டார். வேலைக்கு போனா நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் ஜெபித்துக் கொள்கிறேன். திடீரென்று அவன் டியூட்டியில அவர் டியூட்டி முடித்து விளையாடி கொண்டிருந்தார். விளையாடி கொண்டிருக்கும் சும்மாதான் ஒரு வாள் அடித்தார். ஒரு வாளை இப்படிதான் அடித்தார். அவருடைய மசில்ஸ், உள்ளாடி இருந்த மசில்ஸ் அப்படி கிழிந்து போனது. உள்ளாடி இருந்த மசில்ஸ் ஃபுல்லா கிழிந்து போனது. அவரு சொன்னார், பாஸ்டர் நான் சும்மாதான் இல்லைங்க பாஸ்டர், நான் வாள் லைட்டா தான் தட்டுனேன் பாஸ்டர், என்னுடைய மசில்ஸ் கிழிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்குது. அவன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், ஒண்ணே இல்லை பிரதர், நான் உனக்காக ஜாப் பண்றேன். சத்தமா வெளியே சொல்லுங்க. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா, நான் போய் சும்மா சொல்லலைங்க. ஊழியக்காரன் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை சபைக்கு பேசுறாருன்னா அது விளையாட்டுக்காக பேசுகிறார் அல்ல, அது ஆவியானவர் சபைக்கு பேசுகிற வார்த்தை. வேதத்தை வெளிப்படுத்த புஸ்தகத்திலே வாசிக்கப்படுது, அது காது உள்ளவர் கேட்க கடமை. ஆபரேஷன் முடிந்து ஆபரேஷன் ஆகும்பொழுது பயங்கர சீரியஸ் ஆயிட்டார். ரொம்ப சீரியஸ் ஆகி தப்பி தொலைத்தார். ஆலயத்தில் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். என்னோட ரொம்ப இதுக்கு கொத்தவர் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டா, என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் பாஸ்டர், இனி நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வர விசுவாசிகள் எந்த காரியங்கள் சொன்னாலும் ஊழியக்காரனிடத்துல தாழ்மையா வந்து செய்ய கத்தக்கிற செய்கிறார். பெருமையாய் பேசவில்லை, நான் பெருமையாய் இந்த காரியத்தை சொல்லவில்லை. உபவாசிக்கிற பிள்ளைகள், நம்ம தெய்வ சமூகத்துல ரெண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற தெய்வ பிள்ளைகள் உபவாசத்துல உட்கார்ந்து, என் ஆண்டவரே இந்த பதில் வரல, என் ஆண்டவரே இந்த பதில் வரல, என் ஆண்டவரே இந்த காரியம் லேட் ஆகுது, என் ஆண்டவரே நம்மை நாம் சோதித்தறிந்து நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கணும். உட்கார்ந்து சோதிக்கணும். ஆண்டவரை எங்க விட்டு ஆண்டவரே நான் கூட்டி கட்டப்படணும், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். ஆண்டவரை எனக்குள்ளாடி தேவன் அவன் தேவனுடைய அவன் தேவன் எனக்குள்ளாடி வாசம் செய்ய வேண்டும். அதனால ஆண்டவரே நான் எங்க பாவம் செய்தேன், எங்க விழுந்து போனேன், எங்க தவறுதல் செய்தேன், அதை கொஞ்சம் சோதி தெரியும் பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் கட்ட நல்லவராக இருக்கிறார். இப்ராஹிமே, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? அவன் எப்ராஹிம் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை அடித்து போட மனசு இல்லை எப்ராஹிமே, உன்னை கொண்டு போட எனக்கு மனசு இல்லை, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். எப்ராஹிமே நான் உன்னை மறந்தா என் மனதிடம் செயலிழக்கும். இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தா என் மனதிடம் செயலிழக்கும். ஆண்டவர் அடிக்கல, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் நம்மை அடித்து போடாதபடி அவர் நம்மை இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேல எப்படி உள்ளவராக இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களேன். திருவிருந்து ஆராதனைக்கு வருவோம் பார்த்தீங்களா, இந்த கம்யூனியன் சர்வீஸுக்கு வருவோம், நமக்கு இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. உண்மையா சொல்றேன், நம்ம சும்மா வந்து மாம்சத்தையும் அப்பத்தையும் தின்னுகிறது அல்ல. இந்த உபவாசத்தை பற்றி நான் ஒரு காரியம் சொல்றேன், நம்ம நிதானித்து பார்க்கணும். உண்மையா சொல்றேன், நம்ம நிதானித்து பார்க்க கர்த்தர் உபவாசத்துல பரிசுத்தத்தை விரும்புகிறார். உபவாசத்துல பரிசுத்தம் சும்மா ஆராதனை இல்லை, சும்மா ஜபம் இல்லை. யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ உண்மையா உட்காருங்க. இந்த உபவாசம் முடியும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க எழுதி வச்சுக்க, நான் தீர்க்கமா சொல்றேன், இந்த உபவாசம் முடியும் நீ எடுத்து ஜெபிக்கிறாயோ அதோடைய முடிவை நீ பார்க்கப்படுது. ஏதோ சில குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும். அதை போய் சொன்னாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மறுபடியும் சொல்றேன், யாரெல்லாம் தெய்வ சமூகத்துல தாழ்த்தி 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 ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில கத்துக்கு செய்வாய் அற்புதத்தை நல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கின்ற பரிசுத்தத்தை, அதனாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார். உபவாச ஜபத்துல நான் சொல்றேன், பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாகணும். உபவாசம் என்பது சுயத்தை சாகடிக்கிறது. உண்மையா உபவாசம் இருந்து பாருங்க, நம்மளால பாவம் செய்ய மனசு வராது. உண்மையா சொல்றேன், உண்மையா உபவாசம் பண்ணுங்க, உண்மையா உபவாசம் பண்ணி பாருங்க. ஒண்ணு சாப்பிடாம அவன் தண்ணி குடிக்க நல்லது, அவன் தண்ணி குடிக்கட்டா குடிக்கா, தண்ணி குடிக்கட்டா. நீங்க ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு எப்படி உபவாசம் இருக்கணும்னு விருப்பமோ
அப்படி தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து உங்க வாழ்க்கையில எதை ஓவர் கம் பண்ண முடியல, எதை ஓவர் கம் பண்ண முடியல, அந்த வார்த்தையை எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் முடிய பின்னாடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை தர நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. என் அப்பா உண்டாக்குற சரீரம் அல்ல, என்னுடைய தாய் உருவாக்குற சரீரம் அல்ல, இந்த சரீரம் கர்த்தர் உருவாக்குற சரீரம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன். சரீரத்தை கெடுக்காத, சரீரத்தை கெடுக்க கூடாது, சரீரத்தை தேவையில்லாத காரியங்களுக்காக கெடுக்க கூடாது. சரீரத்தை பரிசுத்தப்படுத்து. கர்த்தர் சரீரத்தை விரும்புகிறார், அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை விரும்புகிறார். அந்த ஆவி ஆத்தும சரீரத்திலே அவர் வாசம் பண்ண நல்லவராக இருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அழகா வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் சமாதானமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? இந்த உபவாசத்துல இருக்கவே எல்லாம் பிரச்சனை கரைக்க உண்மையா. நான் எல்லாம் உபவாசம் இருந்தா யார்கிட்டையும் பேச மாட்டேன். உங்க யார்கிட்டையும் சொல்ல, யார்கிட்டையும் பேசுறது இல்லை. நான் உபவாசத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஒருவரை இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவிட்ட சொல்லுவேன், என் அம்மா என்னுடைய குடும்பத்திட்ட சொல்லுவேன். யார் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏன் தெரியுமா? சில சின்ன வார்த்தை கூட நம்முடைய உபவாசத்துடைய பதிலை கெடுக்கும். உண்மையா சொல்ல, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருந்து வந்தான், தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருந்து வந்தான். வருகிற வழியில நல்ல கதிரி கிடைக்கிற வார்த்தை, வருகிற வழியில அவனுக்கு பிடித்த நல்ல மனைவி, அழகான மனைவி, ஆமா அழகான மனைவி, தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருந்து ஒரு சிலையை கொண்டு வந்தான். நல்ல கதிரி அந்த சிலையை கொண்டு வந்து தனக்கு தனக்கு உட்காருகிற இடத்துல கீழே வச்சுக்கிட்டு மேலே லாபா கேட்கிறான், எனக்கு விக்கிரகத்தை காணல, என் விக்கிரகத்தை காணலன்னு சொன்ன உடனே தேடுறாங்க. அப்ப மனைவிட்ட வந்து கேட்கிறான், நீ எடுத்தியா? அவன் சொல்ல, நான் எடுக்கல. அப்ப நீ எதுக்கு? அது இல்லை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. பைபிள் வாசிக்கும் அழகா சொல்லப்பட்டு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியா, சரி நீ உட்காரு. தேடி கிடைக்காத உடனே வேதத்தில் வாசிக்குமோ யாக்கோபு ஒரு வார்த்தை சொன்னா, அந்த விக்கிரகத்தை எடுத்தவர்கள் அக்கறை போய் சேர்வதில்லை. சின்ன வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன வார்த்தை? செத்து போவார். ஒரே ஒரு வார்த்தை. அதே போல எடுத்த அவள் அக்கறை போய் சேரவில்லை, கூடாரத்தில் வைத்து போனாள். ஒரு வார்த்தை சொன்ன, ஐயோ நான் தெரியாம சொன்னேன், நான் தெரியாம சொன்னேன். ஒரு சின்ன வார்த்தை தான். உபவாச ஜபங்கள்ல நான் ஒரு காரியம் சொல்ல மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு சின்ன வார்த்தை தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைக்கும். அதுக்கு ஒரு முறை சொல்லட்டுமா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்க வேதத்தை நல்லா படிச்சு வரும் பொழுது, வேதத்தில் வாசிக்கும் சாமுவேல் சொன்னார், கர்த்தர் சொன்னார், போய் தாவீதை அபிஷேகம் பண்ணு. அவன் சொன்னான், நான் போக மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். அவன் அப்படி சொன்ன உடனே வேதத்தில் வாசிக்கும் பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னான், நீ போய் அபிஷேகம் பண்ணி, காரியத்தை சொல்லிக் கொடுத்து நீ போய் அபிஷேகம் பண்ணு. அவன் போய் அபிஷேகம் பண்ணனான். அதுக்கு அப்புறம் நீங்க வேதத்தை படித்து பாருங்க, கர்த்தர் சாமுவேலிடத்தில் எங்கேயும் பேசவே இல்லை. படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துக்கிட்டு நான் வரணும் பாஸ்டர், நீங்க கள்ளம் சொன்னீங்க, கடத்தலாக்கு அப்புறம் சாமுவேலிட்ட பேசினார், அப்படி என்று சாமுவேலிட்ட கர்த்தர் பேசினார்னு சொன்னா நீங்க சொல்லி பாருங்க. அவன் எப்பொழுது ஆண்டவர்கிட்ட நோ சொன்னானோ அப்பொழுது ஆண்டவர் நோ. பேதுருட்ட ஆண்டவர் சொல்றார், வேதத்தின் அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. பேதுரு 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 ஒரு சொப்பனம் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றார், இதை அடிச்சு புசி. ஐயோ, நான் விருத்த சேதனை இல்லாத ஒண்ணு சாப்பிட மாட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாருங்க, பவுல் 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 பவுல். சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட ஒரு பொழுது நோ சொல்லக்கூடாது. ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போயிருந்தையா, ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிக்கிட்டு யாரும்
வைத்தியமா பிரசங்கம் பண்றது தெரியுமா? ஆமா, சில நேரம் வைத்தியமா பிரசங்கம் பண்ண யாருக்கு முகத்தை பேச நான் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பெரிய சபை சிஎஸ் சபை எனக்கு 3 நாள் கன்வென்ஷன். 3 நாள் கன்வென்ஷன்ல முதல் நாள் உன் வழியை பிரசுத்தப்படுத்து என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறிற்று. தன் வழியை அவன் கத்திருக்கும் என்பது உண்மையா இருந்தபடியா யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், காணிக்கை பெட்டியில கை போடுறான். இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த வார்த்தை நான் பேசவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இருதயத்தில் போட்டுக் கொண்டே இருக்கிறார். 3 நாள் மீட்டிங்கும் பயங்கர விடுதலை, 3 நாள் மீட்டிங்கிலும் பயங்கர ஒரு சக்சஸ். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் என்ன சொல்றேன்? ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு 3 வருடங்கள் கழித்து ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ண போகும் பொழுது அந்த இடத்துல பாடின ஒரு ஊழியக்காரர் இடத்துல வந்தார். என்னுடைய கையை பிடித்து கேட்டேன், எப்படி இருக்கீங்க பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நான் நல்லா இருக்கிறேன். நான் அந்த சபையை விசாரித்தேன். அந்த இடத்துக்கு நீங்க இப்போ போறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல பாஸ்டர், அந்த சபையில இருந்தவர்கள் அந்த காணிக்கை பெட்டியிலே கை போட்டதுனால பாஸ்டர் கேட்டதுனால பாஸ்டர் அந்த இடத்துல இருந்து மாத்திட்டாங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை கேட்கணும் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை குத்துறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ சொல்ல வேண்டியதை சொல்லணும். அதுக்கப்புறம் எங்க போனாலும் சில நேரம் பயமா இருக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நான் சும்மா சொல்லல, சில நேரம் பிரசங்கம் பண்ணுங்க பயமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் தருகிற வார்த்தையை கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். கர்த்தர் தருகிற வார்த்தையை நான் ஏன் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் சிலதை விரும்புகிறாருங்க. கர்த்தர் சிலதை நோன்னு சொல்லாதீங்க. எதையா ஆண்டவர் சொன்னார், போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள். அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் எலியாவை பயன்படுத்தல. எலியாவுக்கு சொன்னார், நீ போ, அங்க எலிசான் ஒருத்தன் இருப்பான், அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அவனை அபிஷேகம் பண்ணனா அதுக்கப்புறம் நீங்க பார்த்து பாருங்க கர்த்தர் அவனை அக்கினி நிலத்துல எடுத்துக்கொண்டு போனோம். நான் சொல்றேன் தெரியுமா, ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்காம நம்மளை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா வாசிக்கமா. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று அவர்கள் என்ன சொன்னார்கள்? கூப்பிட்டு சத்தம் சொல்ல எப்படி சொன்னார்கள்? சத்தம் சொல்ல எப்படி சொன்னார்கள்? அப்போ உபவாச நேரத்துல நம்ம பேச வேண்டிய வார்த்தை தெரியும், கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர். வேதத்துல யாக்கோபு புஸ்தகத்துல வாசிக்கும் சொல்லுகிறது, நாவு நம்மை அநீதி நிறைந்த உலகம். நாவு சின்ன அவயவம், ஆனா நம்முடைய சரீரத்தை காயப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த உபவாச ஜபத்துல அம்மா ஒரு காரியத்தை நல்லா புரியணும், நம்மை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சத்தமா இல்லையே முன்னாடி வரலையே. எனக்கு மேல கோபம் இல்லாதவங்க நல்லா இல்லையே சொல்லுங்க. ஞான தெரியுமா, நான் ஒரு காரியம் சொல்றேன். உபவாசத்துல நமக்கு என்ன தேவையோ, உபவாசம் என்பது சாதாரணமான காரியம், முக்கியமான காரியத்திற்காக. உபவாசம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய பதில் சீக்கிரமா வரலாம். அது ஆங்கிலத்தில் ஃபாஸ்டிங் அப்படின்னா வேகமாய் செய்கிற காரியம். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேகமாய் செய்கிற காரியத்துல சில இடத்துல ஸ்பீடு பிரேக் இருக்கு பாருங்க. ஹைவேல ஸ்பீடா போயிட்டே இருப்போம். ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க, டிவைடர் இருக்கும், 2 பக்கத்துல டிவைடர் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பிரேக் பிடித்து ஸ்லோவா தான் போகணும். அதே போல ஃபாஸ்டிங் பிரேயர்ல வேகமா போகும்பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிவைடர் இருக்கும். அப்படின்னா சில பாவங்கள் இருக்கும். அது நம்மளை என்ன செய்ய தெரியுமா? ஸ்லோ பண்ணும். அந்த ஸ்லோவை எடுத்து மாற்றணும். அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல நமக்கு விருப்பமுள்ள காரியத்தை, தேவ சித்தமுள்ள காரியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் திருவருவாராக. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் இந்த உபவாசத்துல இருக்கும்போது நான் ஏன் சபையில சொல்லுது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது எரிகோவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னா, யாரும் வா திறக்க கூடாது, யாரும்
வார்த்தையை பேசக்கூடாது. 7 நாள் சுத்தணும். ஒரு நாள் ஒரு தடவை சுத்தணும்னா 7 நாள் எத்தனை வாட்டி சுத்தணும்னு பார்க்கணும். 7வது நாள் 7 தடவை சுத்தினார்கள். அவருடைய சுய வார்த்தைகளை பேசுறது, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். அவர்கள் துதித்தார்கள். அவர்கள் சொந்த காரியத்தை பேசவில்லை, தெய்வத்தை உயர்த்துவதனால அவர்களுக்கு பின்பாக நின்ற எரிகோ மதுரை கத்த நிறுவனமாகிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள். எரிகோ மதுரை நம்ம வீட்டுக்கு மதுரை இல்லை. நாம நம்ம வீட்டுல கான்கிரீட் அடிச்சு கேலரி ஹைட் அது இல்ல, அப்படி இல்ல. எரிகோ மதுல்ல ஆமா வீடு வைக்கலாம். அந்த அளவுக்கு அழகான எரிகோ மதுல். வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்க ஒரு விபச்சார ஸ்திரீ மேலே வீடு கட்டி இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க 2 வாகனம், 2 குதிரைகள், அந்த 2 குதிரைகள் வேகமாய் ஓடுகிற இடம். அது எத்தனை இடிச்சாலும் அது விடாது. ஆனா அவர்கள் தங்களுடைய வாயல்ல தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்தாதபடி கர்த்தரை வெளிப்படுத்துகிறபடினாலே அவர்களுக்கு முன்பாக அந்த எரிகோ கோட்டையை கட்ட உடைக்கிறவராயிருந்தார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஆமாம், நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாயன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்ய not my strength, not my power, but கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தர் நடத்த நல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். உன்னவர கர்த்தனாலே கர்த்தருடைய ஆற்றல் பிரபலமா. உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய தைரியம் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பலத்தினால் அல்ல, சர்வமே உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி உன் குடும்பத்தில் விடாதே. உன்னை அக்கினி அற்புதமான உடல் கவாரியா, உடவரவர அக்கினி உடவர கவாரியா ரீ கடலை உடவரவர எதெல்லாம் விடமோ அதெல்லாம் விடு, எதெல்லாம் மாறுமோ அதெல்லாம் மாறு. தேவ சமூகத்தில் தாழ்த்து கர்த்தருக்கு உயர்த்து நல்லவராக இருப்போம். கை தட்ட முடிந்த நல்ல கை தட்டணும். கை தட்ட முடிந்த நல்ல கை தட்டணும். ஆராதிக்க முடிகிறவர்கள் நல்ல ஆராதிக்கணும். நான் என் ஜனங்கள் நடுவில் விழாவுகிறேன். 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 பரிசுத்தமாக சொல்லுகிறார். இந்த 16வது நாள் ஆற்றுகிறார்கள். தீர்க்கமா சொல்லுகிறார். என் ஜனங்கள் நடுவில் நான் விழாவுகிறேன். என் ஜனங்கள் நடுவில் நான் விழாவுகிறேன். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்கு முன்பாக போய் வாழ்கிற வழியை சடைபடுத்துவேன். விசுவாசிக்கிறவன் ஆராதிங்க. உடவான சுடவான சக்கரம தீவச்சார வீடவான தீரதார அந்தர ககன ககன நதிராசி அத்தர வைரவ வசனம் நல்லது உள்ளது. வசனம் பேர வசனம் அது சும்மா இல்லை. பேர வசனம் கிரியை செய்யும். I know that God. ரக்கவாசியம் தரவா ரிக்கேரியம் தரவா பேர வசனத்தில் இருந்துள்ள கிரியை செய்யுது. எனக்கு இருந்துள்ள கிரியை செய்யுது. எனக்கு வளைக்குது. ரக்கவாசியம் தரவா வசனம் உடைக்குது. வசனம் உடைக்குது. பரிசுத்தாவியை சொல்லுகிறார். பரிசுத்தாவியை சில கூர்மையான ஆயுதமா, சிலருடைய இதயத்தில் இருக்கிற சில கூர்மையான ஆயுதங்கள் கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் உடைக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல ஆவியை நிரப்பி ஆதிவ பிள்ளைகளை கை தட்டுதாயா. அம்மா வரையிற மக்களை கை தட்டி ஆண்டத்தை கேளு. இன்னைக்கு 21 நாள் உபவாசத்துக்கு முடியும் போது எனக்கு மேல் புதுவரன், எனக்கு மேல் புதுவரன், எனக்கு மேல் அபிஷேகம் வச்சு கடல் 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 இந்த ஆத்துணியாத்த பிரௌடவரவரவரவா அக்கவரவரவரவர குடிகிரி கவரவரவா அது பிரௌடவரவரவரவரே என் நாம் தரிக்கப்பட்ட ஏற்றவர்கள், என் நாம் தரிக்கப்பட்ட ஏற்றவர்கள் அவருடைய நாளையமாக இருக்கிறார்கள். அவருடைய சையம் அல்ல, அது கிறிஸ்துவிய சையம்.
உனக்கு விரோதமாக ஏறி விடுகிற அம்புகளை கர்த்தர் முழுமையடிக்கிறவராயிருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே, நீ பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே, உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட சில வழிகள் இந்த உபவாச ஜெபத்திலே 17வது நாள் கர்த்தர் திறக்க விடுகிறதா? நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே உனக்கு சில அதிகாரத்தை நான் தருகிறோம். யாரை பிடிச்சு வாங்கிக்கோ. தேவன் நான் அதிகாரத்தை தருகிறோம். தேவன் நான் அதிகாரத்தை தருகிறோம். நீ சொல்கிறான் நடக்கும். நான் பரிவாரம் அதிகாரத்தை பிடிச்சு வாங்கிக்க. தேவனுடைய வல்லமை எல்லாரும் அப்படி எழுதிருக்கிற எல்லாரும் எழுதிருக்கிற எல்லாரும் எழுதிப்போம். இருக்கிறது எல்லாரும் சகமோதரி இருக்கிறது மார்போடு அமைப்பாரே வரக்கவலை ஈர்ப்பாரே எங்களோட பேசின கிருபைக்காய் எங்களை வழி நடத்தி சுத்தி இந்த கிருபை
உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், கொடுத்த தலைவர்களை ஆசீர்வதிக்கணும், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் மக்கள் மகனை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். எலியாவின் சால்வை எலிசாவில் விழுந்தது போல, எலியாவின் சால்வை எலிசாவில் விழுந்தது போல இரட்டிப்பான நன்மைகளை இந்த மகன் கொடுத்து என்ன எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமை வெளிப்படட்டும். வந்திருக்க ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். எங்கெல்லாம் குரல் கேட்டதோ, எங்கெல்லாம் சத்தம் கேட்டதோ, இயேசு நாமத்தில் நீர்கள் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அற்புதம் செய்த கிருபைக்காக பிள்ளையோடு கடந்து சென்று நல்ல நித்திரைத்தான் கிருபையை வழி நடத்தும். இயேசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோதி, என் முழு நாமத்தை சோதி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவோட அன்பு, பரிசுத்த ஆவியின் சமாதானம் வந்திருக்க ஊழியர்கள், குடும்பங்களோடு, பிள்ளையோடு, சபையோடு, வந்திருக்க விசுவாசங்களோடு, சகல பரிசுத்தவான்களோடு ஈடு சதா நடந்து இருப்பதாக.